dream place Bali போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from rupees 22,999 only. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். 40 தொகுதிகளுடைய ரிசல்ட் தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு உணர்த்துவது என்ன? என்னங்க ரிசல்ட் பல நாட்கள் ஆகுது, இப்போ போய் அலசுறீங்களே கேட்கறது புரியுது. ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் 2026 தேர்தலை ஒட்டி தங்களுடைய பயணத்தை வேகமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, டார்கெட் வைத்து. இந்த 40 தொகுதிகளை அலசாம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாதுங்க. முக்கியமாக திமுகவில் சில அமைச்சர்கள்லாம் ஹிட் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்லாம் தகவல்கள் வருது. இந்த பக்கம் அதிமுகவில் எடப்பாடியுடைய நாற்காலி தப்புமா அப்படின்லாம் கேள்விகள் வருது. அப்புறம் பாஜக, பாமக, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் பல விஷயங்கள் அரங்கேறி கொண்டிருக்குங்க. எங்கே சாதித்தார்கள், எங்கே சறுக்கினார்கள் அப்படின்னு இதை தீவிரமாக அலசாம அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியாது. ஸோ இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரேக்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். "40-40 சக்சஸ் டார்கெட் 2026" தேசிய இமேஜை குறிவைக்கும் திமுக. நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க. ஆனா தனி பெரும்பான்மை கிடைக்கல. அவங்க தனி பெரும்பான்மை கிடைக்காம போனதுக்கு இந்தியா கூட்டணியில இன்னும் குறிப்பாக திமுகவும் ஒரு காரணம் அப்படின்னு திமுகவினர்லாம் தெரிவித்து கொண்டிருக்காங்க. என்னன்னா, நாடும் நமதே 40ம் நமதே இந்த முழக்கத்தோடு தான் தேர்தல் பரப்புரையும் தொடங்கியிருந்தாரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். நாடு இந்தியா கூட்டணி வசப்படவில்லை, ஆனாலும் தனி பெரும்பான்மை கிடைக்காம கூட்டணியின் தயவால் மட்டும்தான் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு இப்போ வந்திருக்கு. அந்த கூட்டணி தயவு அப்படிங்கிற நிர்பந்தத்தை தான் திமுக உருவாக்கியிருக்கு. ஏன்னா இங்க தமிழ்நாடு, புதுவை இரண்டிலும் சேர்த்து 40க்கு 40 வெற்றியும் பெற்றிருக்கு திமுக கூட்டணி. அதாவது 2018ஆம் ஆண்டுல திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், அப்புறம் நகர்ப்புற, ஊராட்சி, உள்ளாட்சி தேர்தல்கள், அதுக்கப்புறம் சட்டமன்றம், அப்புறம் இடைத்தேர்தல்கள் அப்படின்னு வரிசையாக அத்தனை தேர்தல்களிலும் வெற்றியை பெற்று சக்சஸ் தலைவர் அப்படின்னு அவர் நிரூபிச்சிருக்காருங்க. இன்னும் சொல்ல போனா 2004ஆம் ஆண்டுல 40க்கு 40 வெற்றி பெற்றோம். 20 ஆண்டுகள் கழித்து இப்ப 40க்கு 40 வெற்றி, டோட்டல் ஸ்வீப் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள். அதே நேரத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டுல அப்ப எங்களுடைய முந்தைய தலைவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் மு. கருணாநிதி அவர் இருந்த காலகட்டத்தில் அப்ப அதிமுக ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க. அதிமுகவுடைய 4 ஆண்டு ஆட்சியுடைய மக்களுக்கான வெறுப்புணர்வு, அது மட்டும் இல்லாம கோயில்களில் ஆடு கோழி பலியிட தடை, அப்புறம் எஸ்மா டெஸ்மா போன்ற சட்டங்கள், அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அந்த ஆட்சியில. இப்படி எல்லாமே சேர்ந்து எதிர்க்கட்சி வரிசையில வலிமையான கூட்டணியாக இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் வாக்களிச்சாங்க. 2004ல் 40க்கு 40 வெற்றி பெற்றாங்க. ஆனா இந்த முறை ஆட்சி பொறுப்புல சுமார் 3 ஆண்டுகள் திமுக இருக்கு. ஆட்சி பொறுப்புல இருக்கிறப்ப மக்கள் கிட்ட இயல்பாகவே எதிர்ப்புணர்வு இருக்கும், சில பல பிரச்சனைகள் இருக்கும். அவை எல்லாவற்றையும் சரி கட்டி ஆளுங்கட்சியாக 40க்கு 40 இப்போதான் முதல் முறையாக வெற்றி பெறுகிறோம். இதுதான் எங்களுடைய தலைவருடைய சாதனையா நாங்க பாக்குறோம் அப்படிங்கிறாங்க அதே சீனியர் தலைவர்கள். தொடர்ந்து பேசுறப்ப இந்த சாதனை எப்படி நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா, எல்லாமே கூட்டணி கட்சியுடைய பலத்தினால் தான். இன்னும் சொல்ல போனா தனிச்சின்னத்துல தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு விசிக, மதிமுக கட்சியெல்லாம் விடாப்பிடியாக இருந்தப்ப, ஏங்க போன தேர்தலில் திமுக சின்னத்துல தானே, உதயசூரியன் சின்னத்துல தானே போட்டியிட்டீங்க அப்படின்னு சில சீனியர்கள் கூட திமுக முரண்டு பிடிச்சாங்க. ஆனா கூட்டணி கட்சியினருடைய உணர்வுகளை, நியாயங்களை புரிஞ்சுக்கணும், அதற்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு விட்டு கொடுத்து போனாரு நம்முடைய முதலமைச்சர். திருச்சியில தீப்பெட்டி சின்னமும், விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் பானை சின்னமும் வெற்றி பெற வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு நிர்வாகிகளுக்கும் கட்டளையிட்டாரு. அதுல கொஞ்சம் கூட வாக்குகள் குறையக்கூடாது அப்படின்னாரு. அவை எல்லாமே தான் இன்றைக்கு வெற்றியை கொடுத்திருக்கு. ஸோ கூட்டணியை அனுசரிச்சு போனாரு, ஆளுங்கட்சிங்கிற அதிகாரத்தை செலுத்தவில்லை. இது முதல் சக்சஸ்ங்க அப்படிங்கிறாங்க அதே சீனியர் தலைவர்கள். 13 தொகுதிகள் அறிவாலயத்தில் அருப்புக்கோட்டை விசாரணை. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலும் கூட சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பார்த்தோம்னா திருக்கோவிலூர், எடப்பாடி, பரமத்தி, கள்ளக்குறிச்சி,
உளுந்தூர்பேட்டை, குமாரபாளையம், அரியலூர், ஜெயங்கொண்டம், திருமங்கலம், அருப்புக்கோட்டை, பென்னாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி இந்த 13 தொகுதிகளிலும் திமுக பெரிய அளவுல சறுக்கி இருக்குங்க. இங்கெல்லாம் அதிமுகவும் இன்னொரு பக்கம் பாமகவும் லீடிங் பெற்று இருக்கிறார்கள். இங்கெல்லாம் எதிர்க்கட்சி வாக்குகளை விட திமுக குறைவாகத்தான் பெற்றிருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அருப்புக்கோட்டை தொகுதியில சிட்டிங் அமைச்சரான திரு KKSSR ராமச்சந்திரன் அவரும், திருக்கோவிலூர் தொகுதியில திரு பொன்முடி அமைச்சர் அவருமே ரொம்பவே சறுக்கியிருக்காங்க. இது சம்பந்தமான விசாரணையும் தற்போது அறிவாலயம் தொடங்கி இருக்கு. அப்புறம் கடந்த 2019 தேர்தலை ஒப்பிடுகையில் நடப்பு தேர்தலில் கிட்டத்தட்ட 6 விழுக்காடு வாக்குகள் திமுகவுக்கு குறைஞ்சிருக்குங்க. அதுக்கு காரணம் இல்லாம இல்ல, கடந்த முறை 24 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டியிட்டதுன்னா இந்த முறை 22 தொகுதிகளில் தான் போட்டியிட்டாங்க. இது ஒண்ணு. அடுத்து திருச்சி, மதுரை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், கரூர் ஆகிய தொகுதிகளை கூட்டணி கட்சியினர் இந்த முறை பெற்றுக்கொண்டார்கள். திண்டுக்கல்லையும் விட்டு கொடுத்தோம். கடும் போட்டி இருந்த தருமபுரி, சேலம், நாமக்கல், கோவை, கள்ளக்குறிச்சி தொகுதிகளில் திமுக நேரடியாகவே போட்டியிட்டதுங்க. இதுதான் ஒரு பக்கம் இந்த வாக்கு சரிந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாம். அந்த மார்ஜின் குறைஞ்சதுக்கான முக்கியமான காரணமாகவும் பார்க்கலாம். திமுகவுக்கு தனிப்பட்ட வகையில கொஞ்சம் சரிவாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சியினரை அனுசரித்து போனதன் மூலமாக 40க்கு 40 வெற்றிங்கிற சக்சஸ் கிடைச்சிருக்கு. எப்பொழுதுமே அந்த வெற்றி தான் முதன்மையானது அப்படிங்கிறாங்க முதலமைச்சரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு இந்த முறை ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களுடைய தொடர் போராட்ட பயணத்துக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க. 2 தொகுதிகளில் சொந்த சின்னத்தில், பானை சின்னத்தில் வெற்றி பெற்றிருப்பதன் மூலமாக மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்று இருக்குங்க. 25 ஆண்டு கால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக இதை பார்க்கிறோம். பானை சின்னத்தையே எங்களுடைய தனி சின்னமாக பெறவும் முயற்சிகள் நடக்கிறது அப்படிங்கிறாரு அதனுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன். அப்புறம் திமுக கூட்டணியில 9 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் பயணித்து கிட்டத்தட்ட 10.67 விழுக்காடு வாக்குகளை பெற்று தங்களுடைய வாக்கு பர்சன்டேஜையும் உயர்த்தி இருக்கிறார்கள் கதர் சட்டையினர் காங்கிரஸ் கட்சிங்க. 7 தொகுதிகளில் வாஷ் அவுட், தென் பகுதிகளில் பெரும் சரிவு, தடுமாறும் இலை, எடப்பாடியின் நாற்காலி தப்புமா. தேர்தல் ரிசல்ட்டுகள்லாம் வெளியான உடனே கடந்த 2019 அதிமுக பெற்ற வாக்குகளை விட இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 1 விழுக்காடுக்கு மேல வாக்குகளை கூடுதலாக பெற்று இருக்கிறோம். இது எங்களுடைய எடப்பாடி அவர்களுடைய தலைமைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பெருமிதம் பட்டுக் கொள்கிறார்கள் அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். அவங்க சொன்னது கணக்கு அடிப்படையில் வச்சு பார்த்தோம்னா சரிதான். ஆனா போட்டியிட்ட இடங்கள் அப்படின்னு வச்சு பார்க்குறப்ப அது குறைவுதாங்க. 2019 தேர்தலில் 20 இடங்கள்ல போட்டியிட்டு 19.3 விழுக்காடு வாக்குகளை அதிமுக பெற்றது. அதுவே இந்த 2024 மக்களவை தேர்தலில் 35 தொகுதிகளில் களமிறங்கி வெறும் 20.46% வாக்குகளை மட்டும்தான் அதிமுக பெற்றிருக்கு. இதுல கூட்டணி கட்சியான புதிய தமிழகமும் SDPI கட்சியும் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. அவங்களுடைய வாக்குகளை சேர்த்தும் கூட கடந்த முறை போட்டியிட்டதை விட 15 இடங்கள் கூடுதலாக போட்டியிட்டும் கூட வெறும் 1.5 விழுக்காடு வாக்குகளை மட்டும்தான் அதிமுகவில் பெற முடிஞ்சா அப்புறம் என்ன சொல்றதுங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் வந்த வண்ணம் இருக்குங்க. நம்ம கிட்ட பேசின அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர்கள் சிலர் தென் சென்னை, தேனி, ராமநாதபுரம், வேலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 7 தொகுதிகளிலும் அதிமுக டெபாசிட் இழந்திருக்குங்க. அதுல கன்னியாகுமரி தொகுதியில 4வது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கு அதிமுக. அதுவே போட்டியாளர்கள் இருக்கக்கூடிய தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமநாதபுரம், தேனி, அங்க 3வது இடத்துக்கும் அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. இதுல அமமுக திரு TTV தினகரனையும் முன்னாள் முதலமைச்சரான திரு O பன்னீர்செல்வத்தையும் டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் அப்படின்னாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த இடத்திலேயே அதிமுக டெபாசிட்டை இழந்திருக்குங்க. இத்தனை தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறது இதுவே முதல் முறைங்க. இதுல 12 தொகுதிகளில் 3வது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கு அதிமுகங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா தென் மாவட்டத்துல கட்சி மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்குங்க. தென் மாவட்டங்கள்ல அதிமுக வீக்கு அப்படின்னு தான் திருமதி VK சசிகலா, OPS, TTV தினகரன் எல்லோரும் விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்க அதை மீண்டும் இந்த ரிசல்ட் உறுதிப்படுத்தியிருக்குங்க. கூட்டணி அமைக்கிறதுலையும் வேட்பாளர் தேர்விலையும் பூத் கமிட்டிகளை தொடக்கத்துல இருந்தே வலிமையாக்குவதிலும் அத்தனையிலுமே தொடக்கத்துல இருந்தே கோட்டை விட்டு விட்டார் எடப்பாடி.
ஓபிஎஸ் பிரிந்து சென்றதாலும் அவரும் அமமுகவும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததாலும் தென் மாவட்டங்களில் மட்டும் அதிமுக 5 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு. இவை எல்லாமே மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறாங்க அதே முக்கிய தலைவர்கள். சொதப்பிய ஆர்பி உதயகுமார், கண்டுகொள்ளாத மாஜிக்கல், களை எடுத்தால் மட்டுமே கட்சி தப்பும். நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது, பன்னீர் ராமநாதபுரம் தொகுதியில டெபாசிட்டே வாங்கக்கூடாது அப்படின்னு இந்த பொறுப்பை முன்னாள் அமைச்சரான திரு ஆர்பி உதயகுமார்கிட்ட ஒப்படைச்சாரு எடப்பாடி. அவரும் ஓபிஎஸ்க்கு எதிராக கிட்டத்தட்ட 5 ஓபிஎஸ்களை அங்க வந்துட்டு களமிறக்கினாரு. ஆனாலும் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டு அந்த 5 ஓபிஎஸ்களையும் வீழ்த்தி விட்டார் ஒரிஜினல் ஓபிஎஸ்ங்க. இரட்டை இலையில போட்டியிட்ட திரு ஜெயபெருமாளுக்கோ டெபாசிட்டே போயிடுச்சுங்க. இதுதானே நீங்க செஞ்ச வேலை அப்படின்னு ஆர்பி உதயகுமாரை நோக்கி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்தங்கள்லாம் குமுறுறாங்க. இப்படி சொதப்பிட்டீங்களே ஆர்பி அப்படின்னு குமுறுறாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி விருதுநகர் போனோம்னா தேமுதிகவுடைய தலைவரான திரு விஜயகாந்த் கேப்டன் அவருடைய மறைவினால் அந்த அனுதாபத்தினால ஓரளவுக்கு அங்க வாக்குகளை பெற முடிஞ்சது திரு விஜய் பிரபாகரன். அதே நேரத்தில் இரட்டை இலை சின்னத்துல போட்டிட்டு இருந்தா குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியாக கூட மாறி இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் நகர்ந்து திண்டுக்கல் தொகுதிக்கு போனோம்னா 1973ஆம் ஆண்டுல திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக தன்னுடைய முதல் தேர்தலை சந்தித்ததுங்க. அதுல இரட்டை இலை சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றவர் தான் திரு மாயத்தேவர். அன்றையிலிருந்து தான் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ சின்னமாக இரட்டை இலை துளிர்விடவும் தொடங்கியது. கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று தந்த திண்டுக்கல்ல தற்போது கம்யூனிஸ்ட் வேட்பாளர் கிட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்கு அதிமுக. அவங்களுடைய கூட்டணி எஸ்டிபிஐ. ஆனா சின்னம் இரட்டை இலை தாங்க. தென் மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க, வடக்கிலும் அதிமுக பெரும் சரிவை சந்திச்சிருக்கு. சென்னை தலைநகர்லயே பார்த்தோம்னா கொளத்தூர், விருகம்பாக்கம், தியாகராய நகர், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, சோழிங்கநல்லூர், வில்லிவாக்கம், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர் உள்ளிட்ட 13 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவை விட கூடுதலாக வாக்குகளை பெற்று இருக்கு பாஜகங்க. பாஜகவால தான் எங்களுடைய வாக்குகள் குறைஞ்சது அப்படின்னு அதிமுக சொன்னாங்க. ஆனா இங்க அதே பாஜக அதிமுகவுடைய வாக்குகளை உண்மையிலேயே குறைச்சிட்டாங்க. இந்த சரிவுகளுக்கு பொறுப்பானவர்களை மாசேக்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும் இவர்களை களை எடுக்காம எதிர்காலத்தில் அதிமுகவுக்கு வெற்றிங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டர்கள். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சியா மாயையா? இந்த தேர்தலில் தாறுமாறாக தங்களுடைய வாக்கு பர்சன்டேஜை உயர்த்தி இருக்கு பாஜகங்க. கடந்த 2014ஆம் ஆண்டுல களமாடிய பொழுது கிட்டத்தட்ட 5.56% வாக்குகளை பெற்ற பாஜக அதுவே இந்த 2024 10 ஆண்டுகள்ல 11.24% வாக்குகளாக உயர்த்தி கொண்டிருக்கு. இது ஒரு சாதனையாக பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக 23 தொகுதிகளில் பாஜக தாமரை சின்னம் போட்டியிட்டது. அதற்கடுத்து பாமக, அமமுக, முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் இப்படி கூட்டணி பலத்தின் மூலமாக வாக்குகள் பெரிய அளவுல பாஜகவுக்கு மடை மாறி இருக்குங்க. இது சம்பந்தமாக பாஜகவுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் சிலர் பேசுறப்ப கூட்டணி பலத்தாலும் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய 10 ஆண்டு சாதனைகளாலும் இங்க இரட்டை இலக்கத்துல வந்துட்டு வாக்குகள் கிடைச்சிருக்கு. முன்பை விட அதிக அளவுல வாக்குகளை பெற்று இருக்கோம். ஆனாலும் கூட இது எதிர்பார்த்த வெற்றி கிடையாதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 8 முறைக்கு மேல வந்துட்டு பிரதமர் இங்க பரப்புரைக்கு வந்தாரு. இருந்தும் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனை தாங்க. இதுல முக்கியமா அதிமுக கூட்டணியை உதறி தள்ளிய பிறகு 25%க்கு மேல நம்ம வாக்குகளை பெற்று விடுவோம். இந்த தேர்தலில் மோடிஜியோடைய இமேஜ் வந்து எக்கச்சக்கமாக உயர்ந்திருக்கு. நான் தமிழ்நாட்டுக்கு இங்க பொறுப்புக்கு வந்தது பாஜகவுடைய வாக்குகளை அதிகரிக்க செய்யத்தான், 10 சீட்டுகளையாவது நிச்சயம் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு அடிச்சு பேசினாரு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலைங்க. உண்மையில தமிழ்நாட்டுடைய அரசியல் தட்பவெட்ப நிலையை புரிஞ்சிக்காம அவர் சொன்னது எல்லாவற்றையும் அப்படியே நம்பினாங்க டெல்லி தலைவர்கள். ஆனா அவரோ நடைப்பயணங்கிற பெயர்ல தன்னை ப்ரமோட் செய்து கொண்டதை தவிர வேற எதையுமே உருப்படியாக செய்யவில்லை எங்களுடைய அண்ணாமலை ஜிங்க. இவ்வளோ ஏங்க தமிழ்நாட்டில் 2 முறை பூத் கமிட்டிகள் தொடர்பாக எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் வந்துட்டு கூட்டம் போட்டாரு. ஒவ்வொரு பூத்துக்கும் 15 பேர் வீதம் ஆட்களை சேர்க்க வேண்டும், வேலையை வந்துட்டு வேகப்படுத்துங்க அப்படின்னு அவர் சொன்னாரு.
ஆனா எதையுமே சாத்தியப்படுத்தல அண்ணாமலை அவருடைய டீம்ங்க. தாமரை சின்னம் போட்டியிட்ட 23 தொகுதிகள்ல 11 தொகுதிகள்ல டெபாசிட் இழந்திருக்கு. அண்ணாமலை சொன்ன கணக்குப்படி வாக்குகளும் கிடைக்கல, சீட்டும் கிடைக்கலைங்க. அதே நேரத்துல அரசு ஊழியர்கள், காவலர்கள், வயது முதிர்ந்தோர் வாக்களிக்கும் தபால் வாக்குகள்ல திமுகவுக்கு அடுத்தபடியாக பாஜக வாக்குகளை பெற்று இருப்பது மிக முக்கியமானது அப்படிங்கிறாங்க அதே மூத்த தலைவர்கள். இதுல முக்கியமா கட்சி பெற்றிருக்கக்கூடிய 11.24 விழுக்காடு வாக்குகள்ல கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் அடங்கி இருக்குங்க. பாஜக போட்டியிட்ட இடங்கள்ல திருவள்ளூர், மத்திய சென்னை, தென் சென்னை, வேலூர், கோவை, மதுரை, கன்னியாகுமரி, நீலகிரி, திருநெல்வேலி ஆகிய தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 20% வாக்குகளுக்கு மேல பெற்று 2வது இடத்தையும் பிடிச்சிருக்கு பாஜக. இதுல வேலூர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, திருவள்ளூர் ஆகிய தொகுதிகள்ல கூட்டணி பலத்தால் மட்டுமே கூடுதல் வாக்குகளும் கிடைச்சிருக்குங்க. இரட்டை இலக்கத்துல வாக்குகள் கிடைச்சாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள அடிக்கட்டுமானம், பாஜகவுடைய அடிக்கட்டுமானம் வலுவாக இல்லை. அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தாம நிரந்தர வாக்குகளாக அதை மாற்ற முடியாதுங்க. இதையெல்லாம் சரி செய்யாம 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் கட்சி காணாமல் போய்விடும். மாநில தலைமைக்கு அனைத்தையும் வலியுறுத்தணும் அப்படிங்கிறாங்க கட்சிக்குள்ளாரியே இருக்கக்கூடிய சீனியர் நிர்வாகிகள். இனிமேல் தான் சீமானின் ஆட்டமே ஆரம்பம். தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைப்படி மாநிலத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற சட்டமன்ற தேர்தல்ல 6 விழுக்காடுக்கு மேல வாக்குகள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டுங்க. அதே நேரத்துல எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் மக்களவை தேர்தல்ல 8 விழுக்காடுக்கு மேல வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தா மாநில கட்சிங்கிற அந்தஸ்தை பெற முடியும். அந்த வகையில் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 8.24 விழுக்காடு வாக்குகளை பெற்று மாநில கட்சிங்கிற அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமானுடைய நாம் தமிழர் கட்சிங்க. இதுல கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல நாம் தமிழர் பெற்று இருக்கு. ஸோ அதிலிருந்து கிட்டத்தட்ட 72 தொகுதிகளை கையில் எடுத்து சட்டமன்ற தேர்தலில் களமாடணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அதுல இருந்து ஒரு தொகுதி தான் சீமான் அவர்கள் போட்டியிடுகின்ற எம்எல்ஏ தொகுதியாகவும் இருக்க போகிறது. நகர்ப்புறங்களிலும் கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகளை கவனிக்க தொடங்குறாங்க. கிராமங்கள்ல வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் இன்னும் ஆழமாக வேர் விடணும் அப்படின்னு அந்த குறிப்பான தொகுதிகளை எடுத்து 2 ஆண்டுகளுக்கு வேலை பார்க்கலாம் அப்படின்னும் சில புது நகர்வுகளையும் முன்னெடுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. குறைந்த காலத்தில் புதிய சின்னத்தின் மூலமாக மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை பெற்று இருக்கிறோம். 2026 ஆட்சி அதிகாரம்ங்கிறதா எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. 40க்கு 40 வெற்றியின் மூலமாக அகில இந்திய அளவில் கூடுதல் அரசியல் கவனத்தை செலுத்த தொடங்கியிருக்கு திமுக. இங்க தமிழ்நாட்டில் நல்ல வாக்குகளை பெற்றிருப்பதன் மூலமாக இன்னும் அதிக அளவில் திராவிட கட்சிகள் எதிர்ப்பு அரசியலை முன்வைக்க பாஜக திட்டமிட்டிருக்கு. அதே நேரத்தில் தொடர் தோல்விகளால தன்னுடைய நாற்காலியும் ஆட்டம் காண தொடங்கியிருக்கு. சுதாரித்து சுய விமர்சனம் செய்து அதிமுகவுடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல தன்னுடைய எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கு. மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பதன் மூலமாக புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. ஸோ இனிமேல் தான் தமிழ்நாட்டு அரசியலில் பல ஆக்ஷன் பிளாக்குகள் காத்திருக்குங்க. ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்கும் இனிமே. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். உங்க ஹாலிடேவை ஜாலி டேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ட்ரீம் பிளேஸ் பாலி போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from ₹22,999 only. GT Holidays, India's #1 travel brand. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் ₹29 ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என ₹29 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.